வணக்கம் வந்தனம், நான் உங்கள் அம்சா. வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் மகாபலிபுரமில் இருக்க இந்தியன் சீஷியல் மியூசியத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் கிளம்புனது வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பியிருந்தோம். நான் எப்போல்லாம் சென்னைக்கு வரணும் அப்போல்லாம் நானும் என்னோடய 2 தங்கச்சிங்களும் எங்கேயாவது ஒரு இடம் ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருப்போம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு. அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சடனாக கிளம்பிடுவோம். அப்படி நாங்கள் கிளம்புன இடம் தான் இந்தியன் சீஷியல் மியூசியம். நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டுலேருந்து மகாபலிபுரம் வந்து அங்கேருந்து 100 ஆட்டோ கொடுத்து நேராக இந்தியன் சீஷியல் மியூசியம் வாசலில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து உள்ளே போனதும் ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸாக வந்து 400 ருபீஸ் வாங்கினாங்க. மொபைலுக்கு வந்து 100 ருபீஸ் வாங்குறாங்க, சேர்த்து தான் 400. நீங்கள் கேமரா அந்த மாதிரி கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போனதும் உங்களுக்கு ஒரே வாவ் மூமெண்ட் தான். ஸோ வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு ஷெல்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்த உடனே உங்களுக்கு வாவ் மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மியூசியமில் வந்து 40,000+ வந்து ஷீ செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரேராக கிடைக்கிற ஷெல்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ இந்தியன் சீஷியல் மியூசியமில் வந்து நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு 3 பார்ட்டாக வரும். இது வந்து பார்ட் 2. அடுத்து வந்து பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஒரு 3 to 4 days கழிச்சு. நாங்கள் போயிருந்தப்போ வந்து ரொம்ப க்ரௌடெலாம் இல்லை. நீங்கள் கப்புள்ஸாக போனாலும் சரி, ஃபேமிலியாக போனாலும் சரி, நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான். இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேசஸ் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ பிளேஸ் இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸ்பெஷலி நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து பார்க்குற விஷயங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிட்ஸ் பார்க்கும்போது லேர்ன் பண்ணிப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நானுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்க்காத வகையான கற்கள் ராக்ஸ் கூட நிறைய இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் என்ட்ரி ஆனதும் என்ன பார்த்தோமோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது எல்லாமே டைனோ வேர்ல்டுலாம் கூட நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் என் தங்கச்சி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து மேற்கெல்லாம் செய்யும். ஸோ நாங்கள் நடுவில் வந்து விளையாடிக்கிட்டே நிறைய ராக்ஸு அந்த மாதிரி ரெயின்போ ராக்ஸ் எல்லாமே இருந்தது. இங்கே நிறைய கற்கள் வந்து நாங்கள் பார்த்தோம். இங்கே இருக்கிற ஷெல்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக சீல கிடைக்கிற வெரைட்டிஸை வச்சு பண்ணியிருக்காங்க. சம் ஷெல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது, நிறைய வந்து ரொம்ப பெருசாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளேஸஸுக்கு நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க கூட நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இவங்க வந்து என்னோட 2வது தங்கச்சி. இவங்க வந்து ரொம்ப வீடியோலாம் வந்து அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப ஷை டைப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய வந்து ரொம்ப நல்லா ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்ஸுமே இருக்குது. உங்களுக்கு ஷீ தீமில் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்